வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். எதிர்வரும் 9வது நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் நாளை மறுதினம் நள்ளிரவுடன் முடிவுக்கு வர இருக்கும் நிலையில் தொடர்ந்து 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் அமைதியான காலகட்டமாக இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சிறுபான்மை கட்சிகள் பிரதான கட்சிகளுக்கான தங்கள் ஆதரவை அறிவித்திருந்தாலும் நேற்றைய தினம்தான் இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவுக்கான ஆதரவை வழங்கிய பின்னர் மேடையேறியது. முன்னதாக தமிழ் மக்களை இதுவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழரசு கட்சி பல்வேறு குழப்பங்களோடு காணப்படுவது மக்களை விரக்தி நிலைக்கு வைத்துள்ளது. குறிப்பாக தலைமை பதவிக்கு போட்டி என்று தொடங்கி இன்று பொது வேட்பாளருக்கான ஆதரவு வரை ஏகப்பட்ட குழப்பங்கள். ஆனால் இந்த குழப்பங்கள் முடிவுக்கு வந்த பாடில்லை. கடந்த 1ஆம் தேதி வவுனியாவில் அண்மையில் இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் குறிப்பிட்டதோடு அதனை உறுதிப்படுத்தியும் இருந்தார். கட்சியின் தலைவர் மாவை நாதராஜா இந்த தீர்மானத்திற்கு தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தாலும் அறிக்கையை வெளியிட்டதன் பின்னர் உடன்பட்டிருந்தார். அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை அறிவித்திருந்தாலும் அண்மையில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் விசேட குழுவின் கூட்டத்தில் மத்திய குழுவின் முடிவை ஏற்றிருந்தாலும் தாம் தனிப்பட்ட முறையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று ஸ்ரீதரன் கூறியிருந்தார். அதே நேரம் தமிழரசு கட்சியினுடைய பல்வேறு கிளை அமைப்புகளும் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை வெளிப்படுத்தி உள்ளனர். குறிப்பாக கிளிநொச்சி பிரிவு ஏற்கனவே இதனை அறிவித்திருந்த நிலையில் தற்போது வட்டுக்கோட்டை பிரிவும் அறிவித்துள்ளது. இதை முன்பு நடந்த சம்பவங்கள் என்றாலும் இப்போது நேற்று யாழ்ப்பாணம் மானிப்பாயில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேச்சாளருமான சுமந்திரன் மேடையேறியதோடு உரை நிகழ்த்தியிருந்தார். அதில் அவர் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்காமல் அதனை தூக்கி வீசிவிட்டு ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலும் கூட எமது கட்சிக்குள்ளே பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று வெளிப்படையாகவே தமிழரசு கட்சியின் குழப்பங்களை அவர் ஒத்துக்கொண்டுள்ளார். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருக்கிறார்கள். அப்படியான முயற்சியிலே எங்களுடைய கட்சி ஈடுபட்டது கிடையாது. அதிலே எங்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்தில் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. எங்கள் கூட்டங்களுக்கு அவர் வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அவரோடு இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் எங்கள் உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்து நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் என்றார். இவை பொதுவெளியில் சொல்லப்பட வேண்டும். எங்கள் கட்சியின் உத்தியோகபூர்வ முடிவை மலினப்படுத்தும் வகையிலே பலர் இன்று செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பின்னர் தீர்மானிப்போம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இது இவ்வாறு இருக்க அதே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை நாதராஜாவும் அவரது மகனான வரிவடக்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் கலையமுதனும் பொது வேட்பாளரை சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்படும் அதே நேரம் ஆதரவை தெரிவித்தாரா என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. குறித்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் பொது வேட்பாளரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற போது APRLF கட்சியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனும் உடனிருந்திருக்கின்றார். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவுகள் சுமந்திரன் சொன்னது போலல்லாமல் பெருகி வருகிறது என்றே தோன்றுகிறது. மொத்தத்தில் தேர்தலில் யார் வெல்கிறார் என்பது ஒரு பக்கம் இருக்க தமிழரசு கட்சிக்குள் இருக்கும் அதிகார போட்டிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் தமிழ் மக்களிடத்தில் தமிழரசு கட்சி தனது இருப்பை குறைத்துள்ளது என்பதையும் வெளிப்படையாகவே காணக்கூடியதாக உள்ளது.